சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகாவாக்கியம் 1/9/2024. दुआएं दो दुआएं लो, कारण का निवारण कर समस्याओं का समाधान करो. ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். காரணத்திற்கு நிவாரணம் செய்து, அதாவது தீர்வு கண்டு, பிரச்சனைகளுக்கு சமாதானம் செய்யுங்கள். आज प्यार के सागर बाप दादा अपने प्यार स्वरूप बच्चों के प्यार की डोरी में खींचकर मिलन मनाने आए हैं. இன்றைக்கு அன்பு கடல் பாப்தாதா தன்னுடைய அன்பு ஸ்வரூபமான குழந்தைகளை அன்பு என்ற கயிறில் கட்டி இழுத்து சந்திப்பு செய்வதற்காக வந்திருக்கிறார். बच्चों ने बुलाया और हजूर हाजिर हो गए. குழந்தைகள் அழைத்தார்கள், இறைவன் ஆஜராகிவிட்டார். अव्यक्त मिलन तो सदा मनाते रहते हैं, फिर भी साकार में बुलाया तो बाप दादा बच्चों के विशाल मेले में पहुंच गए हैं. அவ்யக்த சந்திப்பு சதா கொண்டாடிட்டு தான் இருக்கீங்க, ஆனாலும் சாக்காரத்தில் அழைத்தீர்கள். எனவே பாப்தாதா குழந்தைகளின் இந்த பரந்த திருவிழாவில் வந்து சேர்ந்து விட்டார். பாப் தாதா को बच्चों का स्नेह, बच्चों का प्यार देख खुशी होती है. பாப் தாதாவுக்கு குழந்தைங்களுடைய அன்பு, குழந்தைங்களுடைய ஸ்நேகத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுது. और दिल ही दिल में चारों ओर के बच्चों के लिए गीत गाते हैं, वाह श्रेष्ठ भाग्यवान बच्चे वाह. மற்றும் உள்ளத்திலிருந்து நாலா பக்கத்தில் இருக்க குழந்தைங்களை பார்த்து பாபா பாடல் பாடுறாங்க, ஆஹா சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைங்களே ஆஹா. பகவான் கே பியார் கே பாத்திர ஆத்மாயே வாஹ். பகவானுடைய அன்பிற்கு பாத்திரமான குழந்தைகளே ஆஹா. इतना बड़ा भाग्य और इतना साधारण रूप में सहज प्राप्त होना ये स्वप्न में भी नहीं सोचा था. இவ்வளோ உயர்ந்த பாக்கியம் இவ்வளோ சாதாரண ரூபத்தில் சகஜமாக கிடைத்துவிட்டது, இது கனவுலையும் நினச்சி பார்க்காதது. लेकिन आज साकार रूप में भाग्य को देख रहे हो. ஆனால் இன்னைக்கு சாக்காரத்தில் உங்களோட பாக்கியத்தை பார்த்துட்ருக்கீங்க. बाप दादा देख रहे कि दूर बैठे भी बच्चे मिलन मेला मना रहे. பாப் தாதா பார்க்குறாங்களாம், தூரத்தில் இருந்தாலும் குழந்தைங்க சந்திப்பினுடைய திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. பாப் தாதா உனோக்கோ தேக் மிலன் மனாரே. பாப் தாதா அவங்கள பார்த்து இந்த சந்திப்பை கொண்டாடிட்டு இருக்காரு. மெஜாரிட்டி மாதாவோங்கோ கோல்டன் சான்ஸ் மிலாய். அதுலேயும் மெஜாரிட்டி மாதாஸ்க்கு தான் தங்கமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. और बाप दादा को भी विशेष शक्ति सेना को देख खुशी होती है. மேலும் பாப் தாதாவுக்கு கூட விசேஷமாக இந்த சக்தி சேனைகளை பார்த்து குஷி ஏற்படுது. कि चार दीवारों में रहने वाली माताएं बाप द्वारा विश्व कल्याणकारी बन विश्व की राज्य अधिकारी बन गई है. என்ன தோணுதா? 4 சுவர்களுக்குள்ள வசித்து வந்த தாய்மார்கள் பாபா மூலமா விஸ்வ கல்யாணக்காரியாகி உலகத்தினுடைய ராஜ்ய அதிகாரிகளாக ஆகிவிட்டார்கள். बाप दादा सभी बच्चों को बहुत सहज पुरुषार्थ की विधि सुना रहे. बाप दादा அனைத்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப சகஜமான புருஷார்த்தத்திற்கான விதியை கூறுகிறார். மாதாவோंको सहज चाहिए ना, ஏன்னா மாதாஸ்க்கு ஈஸியாக இருக்கணும் இல்லையா? तो बाप दादा सब माताओं को बच्चों को कहते हैं, सबसे सहज पुरुषार्थ का साधन है सिर्फ चलते फिरते संबंध संपर्क में आते हर एक आत्मा को दिल से शुभ भावना की दुआएं दो और दूसरों से भी दुआएं लो. சகஜமான புருஷார்த்தத்திற்கான சாதனம் நடந்தாலும் சுற்றினாலும் பிறரோட சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உள்ளத்திலிருந்து சுப பாவனைகளின் ஆசீர்வாதம் கொடுங்கள், மற்றவர்களிடமிருந்தும் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். चाहे आपको कोई कुछ भी दे, बद्दुआ भी दे, लेकिन आप उस बद्दुआ को भी अपने शुभ भावना की शक्ति से दुआ में परिवर्तन कर दो. யாராவது உங்களுக்கு எது கொடுத்தாலும் சரி, ஏன் சாபமே கொடுத்தாலும் சரி, ஆனால் நீங்கள் அந்த சாபத்தை கூட உங்களுடைய சுப பாவனையோட சக்தி மூலமாக ஆசீர்வாதமாக மாற்றிவிடுங்கள்.
आप द्वारा हर आत्मा को दुआ अनुभव हो. उंगा मूलमा ஒவ்வொரு आत्माओं आशीर्वाद अनुभवमागटो. उस समय अनुभव करो जो बदुआ दे रहा है वो इस समय कोई न कोई विकार के वशीभूत है. அப்போ அந்த நேரம் அனுபவம் ஆகணும். யாரோ சாபம் கொடுத்துட்ருக்காங்க, அப்போ அவங்க அந்த நேரத்தில் ஏதோ விகாரத்துக்கு வசமாக இருக்காங்க. वशीभूत आत्मा के प्रति व परवश आत्मा के प्रति कभी भी बदुआ नहीं निकलेगी. வசமான ஆத்மா அல்லது பிறருடைய கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய ஆத்மா மேலே ஒருபோது நமக்கு சாபமான எண்ணங்கள் வராது. உஸ்கே பிரதி சதா சகயோக் தேனே கி துவா நிக்கலேகி. அந்த ஆத்மாவுக்கு சதா சகயோகம் கொடுக்கணும் அப்படின்ற ஆசீர்வாதம் தான் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படும். सिर्फ एक ही बात याद रखो कि हमें निरंतर एक ही कार्य करना है. சதா இந்த ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க, நான் நிரந்தரமாக ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும். संकल्प द्वारा, बोल द्वारा, कर्मणा द्वारा, संबंध संपर्क द्वारा दुआ देना और दुआ लेना. எண்ணம், வார்த்தை, செயல், சம்பந்தம் தொடர்பின் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும். अगर किसी आत्मा के प्रति कोई भी व्यर्थ संकल्प या नेगेटिव संकल्प आवे भी तो ये याद रखो कि मेरा कर्तव्य क्या है. ஒருவேளை ஏதாவது ஒரு ஆத்மா மேலே வீணான எண்ணம் அல்லது எதிர்மறையான எண்ணம் வருது அப்படின்னா அந்த நேரம் நினைவு பண்ணுங்க, என்னுடைய கர்த்தவியம் என்ன. शुभ भावना की भावना का सहयोग देने का. शुभ பாவனையினுடைய பாவனையின் சகயோகம் கொடுப்பது. बस एक अक्षर याद रखो, माताओं को सहज एक शब्द याद रखना है. இந்த ஒரு வார்த்தையை கூட நினைவு வச்சுக்கோங்க போதும். தாய்மார்களுக்கு சகஜமாக இந்த ஒரு வார்த்தையை நினைவில் வச்சுக்கணும். துவா தேனா துவா லேனா. ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் அடையுங்கள். बाप दादा को चारों ओर के बच्चों से अभी तक एक आश रही हुई है. बताएं ये कौन सी आश है. बाप दादाவுக்கு நாலா பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட இப்போ ஒரு விருப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஆசை இன்னும் இருக்குது. அந்த என்ன ஆசைங்கிறத நான் சொல்லட்டுமா. ஜான் தோ கயே ஹோ, உங்களுக்கு தெரிஞ்சது தான். டீச்சர்ஸ் ஜான் கயி ஹோனா, டீச்சர்ஸ் தெரிஞ்சிட்டிங்க தானே. சபி பச்சே யதாசக்தி புருஷாரத் கரையோ. எல்லா குழந்தைங்களும் யதாசக்தி, அதாவது அவங்களால இயன்ற அளவுக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. बाप दादा पुरुषार्थ देख करके मुस्कुराते हैं. बाप दादा पुरुषार्थத்தை பார்த்து புன்சிரிக்கிறார். लेकिन एक आश ये है कि पुरुषार्थ में अभी तीव्र गति चाहिए. ஆனால் ஒரே ஒரு ஆசை பாபாவுக்கு என்ன இருக்குது, புருஷார்த்தத்தில் தீவிர வேகம் வேண்டும். புருஷார்த் ஹே लेकिन अभी तीव्र गति चाहिए. முயற்சி செய்கிறீங்க, ஆனால் அதில் வேகத்தை அதிகப்படுத்தணும். इसकी विधि है कारण शब्द समाप्त हो जाए और निवारण स्वरूप सदा बन जाए. அதற்கான விதி காரணம் என்ற வார்த்தை சமாப்தியாகணும், निवारण स्वरूपமாக सदा ஆக வேண்டும். कारण तो समय अनुसार बनते ही है और बनते रहेंगे. நேரத்தோட அனுசாரம் காரணங்கள் தோன்றத்தான் செய்யும், இனிமேலும் அப்படி தான் இருக்கும். लेकिन आप सब निवारण स्वरूप बनो. ஆனால் நீங்கள் எல்லாரும் நிவாரண ஸ்வரூபம் ஆயிடுங்க. आप सभी बच्चों को विश्व के निवारण कर सभी को मेजॉरिटी आत्माओं को निर्वाण धाम में भेजना है. ஏன்னா நீங்கள் குழந்தைங்க உலகத்துக்கே தீர்வு கொடுத்து அனைவரையும் மெஜாரிட்டி ஆத்மாக்களை நீங்கள் தான் நிர்வாண தாமத்துக்கு அனுப்பணும். तो जब स्वयं को निवारण स्वरूप बनाओ तो विश्व की आत्माओं को निवारण स्वरूप द्वारा सब समस्याओं का निवारण कर निर्वाण धाम में भेज सकेंगे. அப்போ எப்போ தான் ஸ்வயம் நிவாரண ஸ்வரூபம் ஆகிறீங்களோ அப்போ தான் உலக ஆத்மாக்களுக்கு நிவாரண ஸ்வரூபத்தின் மூலமாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்து நிர்வாண தாமத்திற்கு அனுப்ப முடியும். जब कोई कारण सामने बनता है तो कारण का सेकंड में निवारण सोचो. எப்போ ஏதாவது காரணம் உங்கள் முன்னாடி தோணுதோ அப்போ உடனடியாக ஒரு வினாடியில் அதற்கான தீர்வை யோசிங்க. ये सोचो कि जब विश्व का निवारण करने वाली हूँ तो क्या स्वयं की छोटी छोटी समस्याओं का स्वयं निवारण नहीं कर सकती. உலகத்துக்கே தீர்வு கொடுக்கக்கூடியவன் நான், அப்போ என்னோட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்வு காண முடியாதா.
இதை சிந்தனை பண்ணி பாருங்க. अभी तो ஆத்மாவோं की क्यू आपके सामने आएगी. இப்போது ஆத்மாக்களுடைய வரிசை உங்க முன்னாடி வரும். ஹே முக்தி தாத்தா முக்தி தோ. ஹே முக்தியினுடைய வள்ளலே எங்களுக்கு முக்தி கொடுங்கள். क्योंकि मुक्ति दाता के डायरेक्ट बच्चे हो, अधिकारी बच्चे हो. ஏன்னா முக்தியோட வள்ளலோட நேரடி குழந்தைங்க நீங்கள், அதிகாரி குழந்தைங்க நீங்கள். मास्टर मुक्ति दाता तो हो ना. இப்போ மாஸ்டர் முக்தி दाता நீங்கள் தானே. लेकिन क्यों के आगे आप मास्टर मुक्ति दाताओं के तरफ से एक रुकावट का दरवाजा बंद है. ஆனால் உங்கள் முன்னாடி இருக்கிற வரிசையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி மாஸ்டர் முக்தி வள்ளல் உங்கள் பக்கம் ஒரு தடை என்ற கதவு மூடி இருக்கிறது. क्यों तैयार है लेकिन कौन सा दरवाजा बंद है. உங்கள் வரிசையெல்லாம் தயாராக நிற்கிறாங்க, ஆனால் எந்த கதவு மூடி இருக்கு. புருஷாரத் மே கம்சோர் புருஷாரத் கா ஏக் ஷப்து கா தர்வாஜா ஹே. உங்களோட புருஷார்த்தத்திலே பலகீனமான புருஷார்த்தம் ஒரே ஒரு வார்த்தை, அதுதான் கதவு. வஹே, அது என்ன? கியோ, ஏ. क्वेश्चन मार्क, கேள்விக்குறி. क्यों, ये क्यों शब्द अभी क्यों को सामने नहीं लाता है. இந்த ஏன் அப்படின்ற அந்த வார்த்தை இதுதான் क्यों உங்க முன்னாடி இன்னும் காட்டாம இருக்குது. तो बाप दादा अभी देश विदेश के सभी बच्चों को यह स्मृति दिला रहे कि आप समस्याओं का दरवाजा क्यों इसको समाप्त करो. ஸோ ஆகையால் பாப் தாதா அனைத்து உள்நாடு வெளிநாடு அனைத்து குழந்தைங்களுக்கும் இந்த ஸ்மிருதி ஏற்படுத்துகிறாரு. இப்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கான கதவு ஏன் அப்படின்ற இந்த வார்த்தையை சமாப்தி பண்ணிடுங்க. अगर दिल से दृढ़ संकल्प करेंगे कि कारण को समाप्त कर निवारण स्वरूप बनना ही है. कुछ भी हो, सहन करना पड़े, माया का सामना करना पड़े, एक दो के संबंध संपर्क में सहन भी करना पड़े, मुझे समस्या नहीं बनना है. ஒருவேளை உள்ளத்திலிருந்து உறுதியான எண்ணம் பண்ணுறீங்க, காரணத்தை சமாப்தி பண்ணி நிவாரண ஸ்வரூபம் ஆகியே தீர வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, சகித்து கொள்ள வேண்டியிருந்தாலும் சரி, மாயாவை எதிர்நோக்க வேண்டியிருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் சம்பந்தம் தொடர்பில் பொறுத்து போக வேண்டியிருந்தாலும் சரி, நான் பிரச்சனையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. சிர்ஃப் அப்னா டைட்டில் ஒரு கர்த்தவிய யாद रखो. உங்களுடைய டைட்டில், உங்களோட கடமையை நினைவில் வச்சுக்கோங்க. டைட்டில் है मास्टर सर्वशक्तिवान और कर्तव्य है विश्व कल्याणकारी. டைட்டில் मास्टर सर्वशक्तिवान, உங்களோட கடமை विश्व कल्याणकारी. तो सदा अपना टाइटल और कर्तव्य याद करने से शक्तियाँ एमर्ज हो जाए. உங்களோட டைட்டிலையோ உங்கள் கடமையை நினைவில் வச்சுட்டிங்கன்னா சக்திகள் எமர்ஜ் ஆகிடும். मास्टर बनो, शक्तियों के भी मास्टर बनो. ऑर्डर करो, हर शक्ति को समय पर ऑर्डर करो. மாஸ்டர் ஆயிடுங்க, சக்திகளுக்கு மாஸ்டர் ஆயிடுங்க. கட்டளை போடுங்க. ஒவ்வொரு சக்தியும் நேரத்தின்படி நீங்கள் கட்டளை கொடுக்கணும். அதுக்கு वैसे शक्तियाँ धारण करते भी हो है भी, लेकिन सिर्फ कमी ये हो जाती है कि समय पर यूज़ करने नहीं आती. உங்ககிட்ட சக்திகளை தாரணை பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட சக்தி இருக்குது, ஆனால் என்ன பலகீனம் இருக்குது, சரியான நேரத்துக்கு அந்த சக்தியை உங்களால் பயன்படுத்த முடிகிறது இல்லை. समय बीतने के बाद याद आता है. நேரம் கடந்ததுக்கு அப்புறம் தான் நினைவுக்கு வருது. ऐसे करते तो बहुत अच्छा होता. இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. अब अभ्यास करो, जो शक्तियाँ समय हुई है उसको समय पर यूज़ करो. ஆகையால் இப்போ பயிற்சி பண்ணுங்க. எந்த சக்திகள் உங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கோ அதை தக்க நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். अच्छा, நல்லது. अभी 1 सेकेंड बाप दादा देता है, सब अलर्ट होकर बैठो. நல்லது. இப்போ ஒரு வினாடி பாப் தாதா எல்லாருக்கும் கொடுக்குறாரு, எல்லாரும் அலர்ட்டாக உட்காருங்க. अभी सभी प्यार के रिटर्न में 1 सेकेंड बाप के सामने अंतर्मुखी हो. अपने आप से दिल में संकल्प कर सकते हो कि अब हम स्वयं के प्रति व औरों के प्रति समस्या नहीं बनेंगे. இப்போது அனைவரும் பாபாவுடைய அன்பிற்கு ரிட்டர்னாக, அதாவது ஈடு செய்வதற்கு ஒரு வினாடியில் பாபா முன்பு உள்நோக்கு முகத்தில் சென்று தனக்குத்தான் உள்ளபூர்வமாக சங்கல்பத்தை உருவாக்குங்க. இனி நான் எனக்கும் பிறருக்கும்
பிரச்சனையாக இருக்க மாட்டேன். இந்த சங்கல்பத்தை இப்போ நாம் உள்ளத்தில் செய்யணும். அச்சா, நல்லது. बाबा वरदान கொடுக்கறாங்க. पुराने संस्कार और संसार के रिश्तों की आकर्षण से मुक्त रहने वाले डबल लाइट फरिश्ता भव. பழைய சன்ஸ்காரங்கள் மற்றும் உலகத்தினுடைய உறவுகளின் ஆக்கர்ஷணங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய डबल लाइट फरिश्ता भव. फरिश्ता अर्थात पुराने संसार की आकर्षण से मुक्त. फरिश्ता என்றாலே பழைய உலகத்தின் ஆக்கர்ஷணத்திலிருந்து விடுபட்டவர்கள். न संबंध रूप में आकर्षण हो, न अपनी देह व किसी देहदारी व्यक्ति या कोई वस्तु की तरफ आकर्षण हो. உறவுகள் ரூபத்திலே ஆக்கர்ஷணம் இருக்கக்கூடாது. தன்னுடைய தேகம் அல்லது தேகதாரி மனிதர்கள் அல்லது பொருட்கள் பக்கம் ஈர்ப்பு இருக்கக்கூடாது. ऐसे ही पुराने संस्कार की आकर्षण से भी मुक्त. அதே போல பழைய சன்ஸ்காரத்தினுடைய ஆக்கர்ஷணத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். संकल्प वृत्ति व वाणी के रूप में कोई संसार की आकर्षण न हो. எண்ணம், விருத்தி, வார்த்தை ரூபத்தில் கூட எந்த சன்ஸ்காரத்தினுடைய ஆக்கர்ஷணம் இருக்கக்கூடாது. जब ऐसे सर्व आकर्षणों से अथवा व्यर्थ समय, व्यर्थ संग, व्यर्थ वातावरण से मुक्त बनेंगे तब कहेंगे डबल लाइट फरिश्ता. அப்போ எப்போது அனைத்து ஆக்கர்ஷணங்களிலிருந்து, அதாவது வீணான நேரம், வீணான தொடர்பு, வீணான சூழல்கள்லேருந்து விடுபடுறீங்களோ அப்போ தான் உங்களை डबल लाइट फरिश्ताன்னு சொல்ல முடியும். स्लोगन: शांति की शक्ति द्वारा सर्व आत्माओं की पालना करने वाले ही रूहानी सोशल वर्कर है. அமைதி சக்தி மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனை கொடுப்பவர்களே ஆன்மீக சமூக சேவகர்கள். அச்சா, ஓம் சாந்தி.